இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இங்கே ஆரோனும் மிரியாமும் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசுவார், எங்களை கொண்டு பேசுகிறார் என்று சொல்லி மோசைக்கு விரோதமாய் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் இருவரையும் அழைத்து, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனோடு கூட முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு ஏன் பயமில்லாமல் போயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் மிரியாமையும் ஆரோனையும் கடிந்து கொள்ளுகிற ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு, அந்த மேகத்தை விட்டு வெளியே வந்த பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மிரியாம் வெண்குஷ்டம் ஆனாள் என்பதை நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் மோசே தனக்கு விரோதமாய் பேசின ஆரோனுக்காகவும் மிரியாமுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவரே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு 7 நாட்கள் கழித்து மிரியாமை சுகப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, அவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை குணமாக்குகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். எனவே வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியே நாம் செயல்படுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.